காலை நேரத்து இளவெயில் முற்றத்தில் பரவியிருந்தது. ஆனால் அணுவின் மனதிற்குள் ஒரு விவரிக்க முடியாத தவிப்பு இருந்தது. இன்று காலை முதலே அவளுக்கு தன் கணவர் ராஜேஷின் நினைவு அதிகமாக வந்து கொண்டிருந்தது. தூக்கம் கலைந்ததும் அவருக்கு ஃபோன் செய்யலாம் என்று தோன்றியது. ஆனால் முதலில் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு பிறகு நிதானமாக பேசலாம் என்று நினைத்தாள். அப்படி தீர்மானித்து தன் நாளை சமையலறையில் தொடங்கினாள். முதலில் கடகடவென்று சமைத்தாள். பிறகு தன் மாமியாருக்கு அன்புடன் தட்டில் பரிமாறி உணவளித்தாள். அதன் பிறகு தானும் 4-5 கவளம் சாப்பிட்டாள். ஆனால் அப்போது அவள் மனம் எங்கோ இருந்தது. சமையல் வேலைகளை முடித்த கையோடு வேகமாக பாத்திரங்களை தேய்த்து கழுவி அவற்றை நன்றாக துடைத்து அந்தந்த இடங்களில் அடுக்கினாள். வேலையில் முடியும் போது கடிகாரத்தில் மணி 11 தொட்டிருந்தது. கைகளை கழுவி முந்தானையை சரி செய்தபோது ராஜேஷிடம் பேசியே தீர வேண்டும் என்கிற அதே பதட்டம் மீண்டும் அவளிடம் தொற்றிக்கொண்டது. மெதுவாக மொபைலை எடுத்தாள். திரையில் ராஜேஷின் நம்பரை தேடி மனதில் ஒரு சிறு எதிர்பார்ப்புடன் அழைத்தாள். ஃபோன் நீண்ட நேரம் அடித்து கொண்டே இருந்தது. ஆனால் ராஜேஷ் எடுக்கவில்லை. அதற்கு பிறகு 3-4 முறை முயற்சி செய்தும் எந்த பதிலும் இல்லை. இப்போது அணுவின் மனம் சற்று வாடி போனது. ஏனெனில் எப்போதும் இப்படித்தான் நடக்கும். அவள் ஆசையாக தன் கணவருக்கு ஃபோன் செய்வாள். ஆனால் ராஜேஷ் எடுக்கவே மாட்டார். சில நேரங்களில் நாள் முழுவதும் அவரிடமிருந்து பதில் வராது. அணு சிறிது நேரம் காத்திருந்தாள். ஆனாலும் ராஜேஷிடம் இருந்து அழைப்பு வரவில்லை. அதனால் அவள் மனம் இன்னும் சோகமானது. இதனால் வீட்டில் அவளுக்கு எதிலும் பிடிப்பு ஏற்படவில்லை. ஆனால் என்ன செய்வது? மனதை கல்லாக்கி கொண்டு அணு தன் அறைக்கு சென்று தன் விதியை நொந்து கொண்டாள். மதிய நேரமானதும் கனத்த இதயத்துடன் சமையல் செய்தாள். தன் மாமியார் சுமித்ராவிற்கு சாப்பாடு கொடுத்து மருந்துகளையும் கொடுத்தாள். சாப்பிட்ட பிறகு அவள் மாமியார் சுமித்ரா தன் அறைக்கு சென்று தூங்கிவிட்டாள். ஆனால் அணுவின் பசி அப்போது காணாமல் போயிருந்தது. ஏனெனில் 1 வருடம் முடியப் போகிறது. இன்னும் அவள் தன் கணவர் ராஜேஷை சந்திக்கவில்லை. எப்போதாவது ஃபோனில் பேசும்போதும் ராஜேஷ் தான் வேலையில் அதிக பிஸியாக இருப்பதாகவும் ஃபோன் செய்யக்கூட நேரமில்லை என்றும் கூறி பேச்சை தவிர்த்து விடுவார். 1 வருடத்திற்கு பிறகு தீபாவளி வந்தபோதும் அவர் 4-5 நாட்கள் மட்டுமே தங்கியிருந்தார். அந்த நாட்களிலும் அணுவுடன் ஒரு இரவு கூட சரியாக செலவிடவில்லை. மீண்டும் நகரத்திற்கே சென்று விட்டார். அவர் சென்ற சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் மதியம் 12 மணிக்கு அணு மீண்டும் ஃபோன் செய்தாள். ஆனால் ராஜேஷ் மீண்டும் ஃபோனை எடுக்கவில்லை. இதனால் அவள் மனம் இன்னும் வேதனை அடைந்தது. சோகம் நிறைந்திருந்ததால் அன்றைய மதியமும் அணு எதுவும் சாப்பிடவில்லை. வீட்டில் அவளுக்கு மனமே ஒட்டவில்லை. தன் மாமியார் சுமித்ராவின் அறைக்கு சென்று பார்த்தபோது அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். பக்கத்து வீட்டு மாயாவிடம் செல்லலாம் என்று நினைத்தாள். ஆனால் அவளும் தன் பிறந்த வீட்டிற்கு சென்றிருந்தாள். பிறகு அணு வயல்வெளிக்கு செல்லலாம் என்று முடிவு செய்தாள். அங்கிருந்து சில காய்கறிகளையும் பறித்து கொள்ளலாம். கொஞ்சம் சுற்றியும் பார்க்கலாம். ஒருவேளை இதனால் மனம் மாறலாம், நேரமும் கழியலாம் என்று நினைத்து கொண்டு தன் மாமியார் சுமித்ராவின் அறைக்கு சென்று சத்தமாக, "அத்தை, நான் கொஞ்சம் வயல் வரை போயிட்டு வருகிறேன்" என்றாள். அவள் குரல் கேட்டு சுமித்ராவின் தூக்கம் கலைந்தது. "சரி போ மகளே, ஆனால் எனக்கு முதலில் 1 கிளாஸ் தண்ணீர் கொடு" என்றார். அணு சமையலறைக்கு சென்று 1 கிளாஸ் தண்ணீர் கொண்டு வந்து அத்தையிடம் கொடுத்தாள். பிறகு வயலை நோக்கி புறப்பட்டாள். அவர்களின் வயல் வீட்டிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சிறிது தூரம் நடந்தே வயலை அடைந்தாள். வயலில் தகர கூரையால் ஆன ஒரு சிறிய குடிசை இருந்தது. அணு அங்கே சென்றாள். ஆனால் யாரும் தென்படவில்லை. இன்று வேலையாட்கள் யாரும் வேலைக்கு வரவில்லை என்று தோன்றியது. இருந்தாலும் அவள் அங்கும் இங்கும் பார்த்தபோது தூரத்தில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஆர்யா என்ற தொழிலாளி தெரிந்தான். அவனும் அணுவை பார்த்து விட்டான். ஆனால் அவன் தன் வேலையிலேயே மும்முரமாக இருந்தான். அருகில் வரவில்லை. அந்த வயலில் சில காய்கறி பாத்திகள் இருந்தன. அணு சில காய்கறிகளை பறித்தாள். அப்போது அவள் பார்வை ஒரு கொய்யா மரத்தின் மேல் விழுந்தது. 2-3 கொய்யா பழங்களை பறித்து சாப்பிடலாம் என்று அவளுக்கு தோன்றியது. மரத்தின் அருகில் சென்றாள். ஆனால் மரம் உயரமாக இருந்ததால் கையால் பறிப்பது கடினம் என்று தோன்றியது. அதனால் தூரத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஆர்யாவை சத்தமாக அழைத்தாள். "ஆர்யா" என்று. ஆர்யா அவளை பார்த்து, "சொல்லுங்கள் முதலாளி அம்மா" என்றான். அணு, "இங்கே வா" என்றாள். அதற்கு ஆர்யா தூரத்தில் இருந்தே, "இதோ வந்துவிட்டேன் அம்மா" என்று சைகை செய்து கொண்டே வந்தான். அவன் அணுவின் அருகில் வந்து,
சொல்லுங்கள் அம்மா, என்ன விஷயம் என்று கேட்டான். அனு, ஆர்யா, எனக்கு சில கொய்யா பழங்கள் வேண்டும். ஆனால் பார், இந்த மரம் உயரமாக இருக்கிறது, என்னால் பறிக்க முடியவில்லை என்றாள். அதற்கு ஆர்யா, அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் இப்பொழுதே பறித்து தருகிறேன். நீங்கள் முதலிலேயே சொல்லியிருந்தால் இந்நேரம் எவ்வளவு பறித்திருப்பேன் என்றான். அனு லேசாக சிரித்து கொண்டே, ஆமாம் தெரியும், அதற்காகத்தான் உன்னை அழைத்தேன் என்றாள். அதற்கு ஆர்யா, சரி சரி இருங்கள், இதோ பறிக்கிறேன் என்று கூறி தன் செருப்பை கழற்றிவிட்டு சட்டென்று கொய்யா மரத்தில் ஏறினான். சில பழுத்த பழங்களை பறித்து மேலிருந்தே அணுவிடம் எரிய சைகை காட்டினான். அப்போது அணு உடனே, ஆர்யா, ஒரு நிமிடம் இரு என்று கூறி தன் புடவை முந்தானையை விரித்து பிடித்து, இப்போது இதில் போடு என்றாள். அதற்கு ஆர்யா, சரி அம்மா, கவனமாக பிடியுங்கள், இதோ எரிகிறேன் என்றான். பிறகு அவன் 2 கொய்யா பழங்களை அணுவை நோக்கி எறிந்தான். அணு அதை தன் புடவை முந்தானையில் லாவகமாக பிடித்து கொண்டாள். அப்போது ஆர்யா மேலிருந்து, இருங்கள் அம்மா, இன்னும் எரிகிறேன் என்றான். பிறகு ஆர்யா இன்னொரு கொய்யா பழத்தை பறித்து நேரடியாக அணுவின் முந்தானையில் எறிந்தான். இந்த முறை பழம் முன்பை விட பெரியதாகவும் கனமாகவும் இருந்தது. அணு தன் 2 கைகளாலும் முந்தானையை இறுக்கமாக பிடித்திருந்தாள். ஆனால் பழம் விழுந்த வேகத்தில் அவள் கையில் இருந்து முந்தானை நழுவி பழம் உருண்டு கீழே விழுந்தது. அன்று அணு தன் புடவையில் பின்குத்திருக்கவில்லை. அதனால் அந்த அதிர்வில் முந்தானை அவள் தோளில் இருந்து சரிந்து கீழே விழுந்தது. அன்று அவள் கருப்பு நிற ஜார்ஜென்ட் புடவையும் அதே நிறத்தில் பொருத்தமான பிளவுஸும் அணிந்திருந்தாள். முந்தானை கீழே விழுந்த அதே நொடியில் ஆர்யாவின் பார்வை அணுவின் மீது பட்டது. அணு அப்படியே பதறி போனாள். என்ன செய்வதென்று அவளுக்கு புரியவில்லை. உடனே ஆர்யா, ஐயோ, மன்னித்து விடுங்கள் அம்மா, நான் பழத்தை வேகமாக எறிந்து விட்டேன் என்றான். அணு சட்டென்று கீழே விழுந்த முந்தானையை எடுத்து அவசர அவசரமாக தோளில் சரி செய்தாள். பிறகு அவள் தரையில் விழுந்த 3 பழங்களை எடுத்துக்கொண்டு ஆர்யாவிடம், இன்னும் கொஞ்சம் பறித்து போடு என்றாள். அதற்கு ஆர்யா, இருங்கள் அம்மா, நான் இன்னும் சிலவற்றை பறித்து அங்கிருக்கும் புல்வெளியில் எறிகிறேன் என்றான். அணு தலையசைத்து சரி என்று கூறிவிட்டு ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்றாள். பிறகு ஆர்யா சில பழுத்த பழங்களை பறிக்க தொடங்கினான். இப்போது அவன் பழங்களை மரத்தடியில் இருந்த பச்சை பசேல் என்ற புல்வெளியில் எறிய ஆரம்பித்தான். அந்த மரத்திற்கு அருகில் இருந்த வாய்க்காலில் இருந்து தண்ணீர் கிடைத்து வந்ததால் சுற்றி இருந்த புற்கள் பசுமையாகவும் அழகாகவும் இருந்தன. ஆர்யா கடகடவென்று நிறைய பழங்களை பறித்து கீழே போட்டான். அப்போது அணு, அட போதும் ஆர்யா, எல்லா பழத்தையுமா பறித்து விடுவாய் என்றாள். அதற்கு ஆர்யா, சரி அம்மா, இனி பறிக்கவில்லை என்று கூறி நிறுத்தினான். பிறகு மரத்திலிருந்து கீழே இறங்கி பழங்களை சேகரித்தான். அணுவிடம், அம்மா, இந்த பழங்களை உங்கள் பையில் வைக்கட்டுமா என்று கேட்டான். அதற்கு அணு, வேண்டாம் வேண்டாம், வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கிறேன், அத்தை மருந்து சாப்பிடுகிறார், அதனால் எனக்கு ஒரு 5-6 பழங்கள் மட்டும் போதும் என்று கூறி அங்கிருந்து 5 பழங்களை எடுத்து தன் புடவை முந்தானையில் முடிந்து கொண்டாள். அப்போது ஆர்யா, அம்மா, மீதமுள்ள பழங்களை என்ன செய்வது என்று கேட்டான். அதற்கு அணு, ஆர்யா, நீயும் சாப்பிடு, மீதமுள்ளவற்றை வீட்டிற்கு எடுத்து செல் என்றாள். அதற்கு ஆர்யா, அம்மா, என் வீட்டிலும் யாரும் சாப்பிட மாட்டார்கள் என்று பதிலளித்தான். உடனே அணு, அப்படி என்றால் யாருக்காவது கொடுத்து விடு, இவ்வளவு கொய்யா பழங்களை நான் வீட்டிற்கு எடுத்து சென்று என்ன செய்வது என்றாள். ஆர்யா, சரி அம்மா, நான் ஏதாவது செய்கிறேன் என்றான். பிறகு ஆர்யா தொடர்ந்து, அம்மா, அந்த பழத்தை அவசரத்தில் வேகமாக எறிந்து விட்டேன், அது பெரியதாகவும் இருந்தது, உங்கள் கையில் பலமாக அடிபடவில்லையே, மன்னித்து விடுங்கள் அம்மா, உங்களுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லையே என்று கேட்டான். அதற்கு அணு, இல்லை இல்லை, எனக்கு ஒன்றும் ஆகவில்லை என்றாள். பிறகு அணு தைரியத்தை வரவழைத்து கொண்டு, ஆர்யா, ஒரு விஷயம் கேட்கட்டுமா என்று கேட்டாள். ஆர்யா, ஆம் கேளுங்கள் அம்மா என்றான். அணு, ராஜேஷ் உனக்கு எப்போதாவது ஃபோன் செய்தாரா என்று கேட்டாள். அதற்கு ஆர்யா, ஆமாம் அம்மா, இன்று கூட செய்தாரே என்று பதிலளித்தான். அணு ஆச்சரியத்துடன், இன்றா, எப்போது என்று கேட்டாள். ஆர்யா, இப்போது ஒரு அரை மணி அல்லது 1 மணி நேரத்திற்கு முன்பு தான் என்றான். அணு ஆர்வத்துடன், என்ன சொன்னார் என்று கேட்டாள். ஆர்யா, விசேஷமாக ஒன்றுமில்லை, சும்மா நலன் விசாரித்தார், வயலை பற்றி கேட்டார் என்றான். அணு சற்று சந்தேக பார்வையுடன் ஆர்யாவை பார்த்து, ஆர்யா, நீ உண்மையைத்தான் சொல்கிறாயா என்று கேட்டாள். அதற்கு ஆர்யா, அம்மா, நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் மொபைலை எடுத்து காட்டுகிறேன், இருங்கள் என்று கூறி ஆர்யா தன் மொபைலை எடுத்து கால் ஹிஸ்டரி காட்டினான். இதோ பாருங்கள், 50 நிமிடங்களுக்கு முன்பு ஐயாவின் ஃபோன் வந்தது என்றான். ராஜேஷின் ஃபோன் உண்மையிலேயே 50 நிமிடங்களுக்கு முன்பு வந்திருப்பதை அணு பார்த்தாள். பிறகு அணு,
சரி ஆர்யா, நான் கிளம்புகிறேன் என்றாள். ஆர்யா, சரி அம்மா, அவ்வப்போது வயலுக்கு காய்கறிகள் வாங்க வந்து போங்கள் என்றான். அதற்கு அனு, நிச்சயமாக வருகிறேன், மற்றபடி உன் வேலைகள் எல்லாம் எப்படி போகிறது என்று கேட்டாள். ஆர்யா சிரித்து கொண்டே, எல்லாம் நன்றாக போகிறது அம்மா என்றான். இதன் பின் அனு அங்கிருந்து தன் வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். ஆனால் இப்போது அவள் மனதிற்குள் ராஜேஷின் நடத்தை இன்னும் அதிகமாக உறுத்தியது. அவள் இத்தனை முறை ஃபோன் செய்தும் ராஜேஷ் ஒரு முறை கூட எடுக்கவில்லை, திரும்பவும் செய்யவில்லை. ஆனால் சற்று நேரத்திற்கு முன்பு தான் ஆர்யாவிடம் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் நினைக்கும் போது அனுவுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ராஜேஷ் ஏன் இப்படி செய்கிறார் என்று அவளுக்கு புரியவில்லை. ஆர்யா அவர்களின் வயல் வேலைகள் அனைத்தையும் கவனித்துக் கொள்பவன். அவனுக்கு ராஜேஷ் ஃபோன் செய்திருக்கிறார். அவனுக்கு ராஜேஷ் வருடத்திற்கு நல்ல சம்பளம் கொடுத்து வந்தார். அதனால்தான் ஆர்யாவும் மனமுகுந்து வேலை செய்து வயலை நன்றாக பராமரித்து வந்தான். அவன் மிகவும் நேர்மையானவன். அனு இதையெல்லாம் யோசித்து கொண்டே வயலில் இருந்து தன் வீட்டை நோக்கி போய்க் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் மனதிற்குள் அதே கேள்விகள் மீண்டும் மீண்டும் சுற்றி கொண்டிருந்தன. ராஜேஷ் ஏன் அவளிடம் இப்படி நடந்து கொள்கிறார்? இந்த தனிமை திருமணமான சில நாட்களிலேயே தொடங்கிவிட்டது. திருமணமான சில நாட்களிலேயே ராஜேஷ் வேலைக்காக நகரத்திற்கு சென்று விட்டார். அங்கேதான் அவர் வேலை பார்த்து வந்தார். நகரத்தில் எத்தனையோ பேர் வேலை செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் மனைவிகளையும் கூடவே அழைத்து செல்கிறார்கள். ஆனால் ராஜேஷ் மட்டும் ஏன் தன்னை அழைத்து செல்லவில்லை என்று அனு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினாள். கிராமத்தில் தங்குவதற்கு அப்படி ஒன்றும் விசேஷமான காரணம் இல்லையே. ஆனால் தன் தாய் சுமித்ராவை கவனித்துக் கொள்வதற்காகவே அனுவை நகரத்திற்கு அழைத்து செல்ல முடியாது என்று ராஜேஷ் எப்போதும் கூறி வந்தார். ஆண்களின் இந்த உலகில் அவர்கள் நினைத்தபடி நடந்து கொள்கிறார்கள். ஆனால் அனுவோ எல்லாவற்றையும் அமைதியாக சகித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இவற்றுக்கிடையில் அவளுடைய சொந்த ஆசைகளும் உணர்வுகளும் நசுக்கப்பட்டு விட்டன. சொல்லப்போனால் தன் விருப்பங்களை கொன்று வாழ்வதே அவளுக்கு ஒரு பழக்கமாகிவிட்டது. இத்தகைய எண்ணங்களில் மூழ்கியபடி அனு தன் வீட்டை அடைந்தாள். வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது அவளுடைய மாமியார் சுமித்ரா எழுந்து அமர்ந்திருந்தார். வந்தவுடனேயே அனு அவருக்கு டீ தயாரித்து கொடுத்தாள். தானும் சிறிது குடித்தாள். ஆனால் இப்போது அவளுக்கு ராஜேஷிற்கு ஃபோன் செய்யவே பிடிக்கவில்லை. ஏனெனில் ராஜேஷிற்கு அவளுடன் பேசுவதில் துளியும் விருப்பமில்லை என்பது அவளுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. அதனால் இனிமேல் தானாக முன் வந்து ராஜேஷிற்கு ஃபோன் செய்யக்கூடாது என்று அவளும் முடிவெடுத்தாள். அவருக்கு விருப்பம் இருந்தால் அவரே செய்யட்டும், இல்லை என்றால் போனால் போகிறது. அவர்களின் திருமணத்திற்கு இப்போது 2 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் ராஜேஷ் ஒரு முறை கூட அனுவிடம் அன்பாக பேசியதில்லை. அன்று மாலை அனு சமையல் செய்தாள். பிறகு அவளும் மாமியார் சுமித்ராவும் அமர்ந்து சாப்பிட்டார்கள். அப்போது தன் மாமியாரிடம் எதையாவது சொல்லலாம் என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் பிறகு பாவம், அவர் என்ன செய்வார் என்று நினைத்தாள். அவருக்கும் வயதாகிவிட்டது. அவர் என்ன சொல்லிவிடப் போகிறார்? அதனால் சாப்பிட்ட பிறகு அனு தன் அறைக்கு சென்று படுக்கையில் விழுந்தாள். அடுத்த நாள் காலை 7 மணிக்கு எழுந்தாள். பிறகு குளித்துவிட்டு பூஜை செய்தாள். மாமியாருக்கும் தனக்கும் காலை உணவை தயாரித்தாள். உண்மையில் சுமித்ரா அவளுக்கு மாமியார் மட்டுமல்ல, ஒரு தாய் போலவும் இருந்தார். ஏனெனில் சுமித்ரா அவளை மருமகளாக பார்க்காமல் தன் மகளாகவே கருதினார். சில நேரங்களில் அனுவிற்கு தன் பிறந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று தோன்றும். ஆனால் அங்கே சென்று மட்டும் என்ன செய்வது? 5-10 நாட்கள் அங்கே இருந்தால் ஊர் மக்கள் 100 கேள்விகள் கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். அது மட்டும் இல்லாமல் உடல்நலம் குன்றிய மாமியாரை தவிக்க விட்டு செல்லவும் அவளுக்கு மனமில்லை. அதனால் எப்படியோ இந்த வாழ்க்கையே போதும் என்று நினைத்தாள். சுமித்ரா, அதாவது அவளுடைய மாமியார், உண்மையில் மிகவும் நல்லவர். அதனால் அனு சில நேரங்களில் அவரிடம் கேட்காமலேயே வயலுக்கு சென்று விடுவாள். வயலுக்கு செல்வது அவள் மனதிற்கு சற்று ஆறுதலாக இருந்தது. அனு பார்க்க சாதாரணமானவள். மிக சிவப்போ அல்லது கருப்போ இல்லை. அவள் 5 அடி 5 அங்குல உயரம் கொண்டவள். ஆனால் அவளுடைய உடல் அமைப்பு மிகவும் எடுப்பாகவும் வசீகரமாகவும் இருக்கும். அவள் வீட்டில் சில நேரங்களில் சட்டை அணிவாள், சில நேரங்களில் புடவை. ஆனால் அவளுக்கு புடவை அணிவதுதான் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் காலை 9 மணிக்கு சுமித்ரா, அனு இன்று கேரட் அல்வா செய் என்றார். அதற்கு அனு, சரி அத்தை, ஆனால் அதற்கு முந்திரி எல்லாம் வாங்க வேண்டும், கடைக்கு செல்ல வேண்டும் என்றாள். கொஞ்சம் நேரமாகும், பரவாயில்லையா என்று கேட்டாள். அதற்கு மாமியார் சுமித்ரா, சரி மகளே, ஒன்றும் அவசரமில்லை என்றார். அனு தன் வேலைகளை நிறுத்திவிட்டு புடவையையும் தலைமுடியையும் சரி செய்து கொண்டாள். வாசலில் இருந்த செருப்பை அணிந்து கொண்டு
மளிகை கடையை நோக்கி புறப்பட்டாள். வீட்டிலிருந்து கடை சற்று தொலைவில் தான் இருந்தது. செல்லும் வழியில் ஒரு நார்ச்சந்தி வரும். அங்கே சில பெஞ்சுகளும் ஒரு திண்ணையும் இருந்தன. அங்கு கடந்து செல்லும்போது சிலரின் பேச்சுக்கள் அவள் காதில் விழுந்தன. ஏய் பாருங்கள் நண்பர்களே, ராஜேஷின் மனைவி போகிறாள் என்றான் ஒருவன். உடனே இன்னொருவன் ஆமாம் மச்சான் என்றான். மூன்றாவதால் இவ்வளவு அழகான மனைவி இருந்தும் அவன் எப்படி நகரத்தில் தனியாக இருக்கிறான் என்றான். அதற்குள் இன்னொருவன் ஐயோ இவள் உருவ அமைப்பு சும்மா அதிரடியாக இருக்கிறதே, ஒரு முறை எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைத்தால் என்று பேசினான். அவர்களின் பேச்சை கேட்டு அனுவுக்கு மிகவும் அசிங்கமாகவும் வருத்தமாகவும் இருந்தது. ஆனால் அவள் வேகமாக நடைபோட்டு மளிகை கடையை அடைந்தாள். அங்கிருந்து முந்திரி மற்றும் சில அத்தியாவசிய பொருட்களை வாங்கினாள். திரும்பும்போது அதே நார்ச்சந்தி வழியாகத்தான் வர வேண்டும். ஆனால் அவள் பயந்தாள். ஏனெனில் அந்த ஆட்கள் இன்னும் அங்கேயே அமர்ந்திருந்தார்கள். மீண்டும் தவறாக ஏதேனும் பேசுவார்கள் என்று தோன்றியது. அதனால் அவள் சற்று தூரமான மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்தாள். அந்த தருதலைகளின் பார்வையில் பட அவள் விரும்பவில்லை. நீண்ட தூரம் நடந்து ஒரு வழியாக வீடு சேர்ந்தாள். பிறகு கேரட் அல்வா செய்ய தொடங்கினாள். சிறிது நேரத்தில் அல்வா தயாரானது. சுமித்ராவும் அனுவும் சேர்ந்து அமர்ந்து அல்வாவை சாப்பிட்டார்கள். அல்வா மிகவும் சுவையாக இருப்பதாக சுமித்ரா பாராட்டினார். நாட்கள் இப்படியே கழிந்தன. ஆனால் ராஜேஷின் நடத்தையில் எந்த மாற்றமும் இல்லை. பல மாதங்களுக்கு ஒரு முறைதான் அவர் ஊருக்கு வருவார். அதுவும் ஏதேனும் முக்கிய வேலை அல்லது பண்டிகை இருந்தால் மட்டுமே. ஆனால் இந்த முறை தாசில்தார் அலுவலகத்தில் சில ஆவணங்களை வாங்க வேண்டியிருந்தது. அதனால் 6 மாதத்திலேயே வந்துவிட்டார். 6 மாதங்களுக்கு பிறகு அனு அவரை பார்த்தாள். ராஜேஷ் வருவதற்கு முன்பே தகவல் சொல்லியிருந்தார். அவர் வந்து கொண்டிருக்கிறார். அதனால் அனு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தாள். ராஜேஷ் வீட்டு வாசலுக்கு வந்தவுடன் அனு அவரை மனதார பார்த்தாள். ஏனெனில் அவர் அன்பாக 2 வார்த்தையாவது பேசுவார் என்று அவள் நம்பினாள். ஆனால் ராஜேஷ் தன் பையை எடுத்துக்கொண்டு நேராக உள்ளே சென்று விட்டார். இதனால் அணுவின் உணர்வுகள் அனைத்தும் அவளுக்கு உள்ளேயே புதைந்து போயின. பிறகு மனதை கல்லாக்கி கொண்டு ராஜேஷிற்கு தண்ணீர் கொடுத்து டீ தயாரித்தாள். பிறகு தைரியத்தை வரவழைத்து கொண்டு கேளுங்கள், நான் உங்களுக்கு எத்தனை முறை ஃபோன் செய்கிறேன், ஆனால் நீங்கள் ஃபோனை எடுப்பதும் இல்லை, பதில் சொல்வதும் இல்லையே என்றாள். அதற்கு ராஜேஷ் அனு வேலைப்பளு அதிகமாக இருக்கிறது, நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியில் நான் இதையெல்லாம் நமக்காகத்தானே செய்கிறேன் என்றார். அதற்கு அனு இவ்வளவு தூரம் தங்கியிருந்து இவ்வளவு பணம் சம்பாதித்து என்ன செய்ய போகிறோம் என்று கேட்டாள். ராஜேஷ் பணம் எதிர்காலத்திற்கு தேவையில்லையா, அதனால்தான் பணம் மிகவும் முக்கியம் அனு என்று கூறி பேச்சை துண்டித்தார். உடனே அனு இந்த உலகம் பணத்தில் தான் ஓடுகிறது, அது சரிதான், ஆனால் உறவுகளையும் பேணுவது முக்கியம் அல்லவா என்றாள். அதற்கு ராஜேஷ் அனு நீ என்ன பேசுகிறாய், நான் உன்னை என்னை விட்டு ஒதுக்கிவிட்டதாக சொல்லவில்லையே, அதனால் இதோடு நிறுத்து, இனி இப்படி பேசாதே, எனக்கு கோபம் வந்துவிடும், அதனால் இதை இத்துடன் விட்டுவிடு என்றார். பிறகு ராஜேஷ் இப்போது சீக்கிரம் சாப்பாடு பரிமாறு, எனக்கு பசிக்கிறது என்றார். அனு சரி என்று கூறிவிட்டு சமையலறைக்கு சென்றாள். அவள் ஏற்கனவே ராஜேஷிற்காக ஆசையோடு சமைத்து வைத்திருந்தாள். சுட சுட உணவை பரிமாறினாள். ராஜேஷும் சாப்பிட அமர்ந்தார். சாப்பிட்டு முடித்த கையோடு ஊரில் சில ஆவண வேலைகளை முடிப்பதற்காக அவர் உடனே வெளியே கிளம்ப சென்றார். பிறகு அனு தன் வேலைகளில் மூழ்கினாள். ராஜேஷ் நாள் முழுவதும் வெளியிலேயே இருந்தார். இரவு வீடு திரும்பியதும் சாப்பிட்டு விட்டு வேலைகள் எல்லாம் முடிந்தன. இப்போது ராஜேஷுடன் சில அன்பான தருணங்களை செலவிடலாம் என்று அனு எதிர்பார்த்தாள். ஆனால் ராஜேஷ் ஏற்கனவே அறைக்கு சென்று படுக்கையில் தூங்கிவிட்டார். அனு பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு அறைக்கு சென்றாள். ராஜேஷ் படுத்திருப்பதை பார்த்து மெதுவாக அவர் தோலை தட்டி என்னங்க தூங்கிவிட்டீர்களா, இன்று மிகவும் களைப்பாக இருக்கிறதா, நீங்கள் வாங்க சென்ற அந்த அரசு ஆவணங்கள் கிடைத்ததனவா என்று கேட்டாள். ராஜேஷிடம் இருந்து எந்த பதிலும் வராததால் அனு இந்த முறை சற்றே சத்தமாக என்னங்க தூங்கிவிட்டீங்களா, அந்த பேப்பர் கிடைச்சதா என்று கேட்டாள். அதற்கு ராஜேஷ் அரைகுறை தூக்கத்தில் இல்லை அனு, அந்த அதிகாரி இன்று வரவில்லை, நாளை வருவார் என்றார். அதற்கு அனு சரிதான், இந்த அரசு வேலைகள் இப்படித்தான், எதுவும் நேரத்திற்கு நடப்பதில்லை என்றாள். பிறகு ராஜேஷ் சரி அதையெல்லாம் விடு, வந்து தூங்கு என்றார். அனு தைரியத்தை வரவழைத்து கொண்டு என்ன இப்படி சொல்கிறீர்கள், இத்தனை மாதங்கள் கழித்து வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள், இப்போதே தூங்க சொல்கிறீர்களே என்று கூறி வேண்டுமென்றே தன் கையை அவர் தோள் மேல் வைத்து மெதுவாக அவரை தன் பக்கம் இழுத்தாள். ஆசையுடன்
கேளுங்கள், உங்களுக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரம் தூக்கம் வருகிறது? நாம் சேர்ந்து எவ்வளவு மாதங்கள் ஆகிவிட்டன என்று கூறி ராஜேஷை கட்டி கொண்டாள். ஆனால் ராஜேஷோ, அனு, எனக்கு நிஜமாகவே தூக்கம் வருகிறது, நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன் என்றார். இதை கேட்டதும் அனுவின் முகம் வாடி போனது. ஆனால் அவள் என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து, இத்தனை மாதங்கள் கழித்து வந்திருக்கிறீர்கள், சொல்லுங்கள், நாளை உணவுக்கு என்ன சமைக்கட்டும் என்று கேட்டாள். அதற்கு ராஜேஷ் அலட்சியமாக, ஏதாவது சமைத்து வை, எனக்கு எல்லாம் பிடிக்கும் என்று பதிலளித்தார். இந்த உலர்ந்த பதிலை கேட்டதும் அனுவுக்கு புரிந்துவிட்டது, இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று. ஏமாற்றத்துடன் அவர் பக்கத்திலேயே படுத்து கொண்டாள். ஆனால் அவளுக்கு வெகு நேரம் தூக்கம் வரவில்லை. அடுத்த நாளும் இப்படியே கழிந்தது. ராஜேஷின் மனதை மாற்றவும் தங்கள் காதலை மலர செய்யவும் அனு தன்னால் இயன்ற வரை முயன்றாள். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. 3வது நாள் ராஜேஷிற்கு பிடித்தமான விதவிதமான உணவுகளை சமைத்தாள். எப்படியாவது அவர் மனம் மாறி ஒரு இரவாவது தன்னிடம் அன்பாக இருப்பார் என்று நம்பினாள். ஆனால் அனுவின் எந்த திட்டமும் பலிக்கவில்லை. ராஜேஷிற்கு அவளிடம் நெருங்கி வர விருப்பம் இல்லாத போது இவை எப்படி பலிக்கும்? 2 வார்த்தை கூட அவர் அன்பாக பேசவில்லை. பின் எப்படி அவளிடம் நெருங்குவார்? அனு தன் பங்கிற்கு எல்லா முயற்சிகளையும் செய்தாள். ஆனால் அவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ராஜேஷ் 5 நாட்கள் வீட்டில் இருந்தார். ஆனால் ஒரு முறை கூட அவர் அனுவிடம் அன்பாக பேசவில்லை. அவளை அணைக்கவில்லை. அவளுடன் இரவை கழிக்கவில்லை. 5 நாட்களுக்கு பிறகு ராஜேஷ் மீண்டும் நகரத்திற்கு புறப்பட்டார். இப்போது அனு இதுதான் தன் விதி என்று நினைத்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள தொடங்கினாள். பாவம், அவளும் ஒரு பெண்தானே. அவளுக்கும் தன் கணவனிடம் சில எதிர்பார்ப்புகள் இருக்கத்தானே செய்யும். ஆனால் ராஜேஷ் அவள் இதயத்தை உடைத்துவிட்டு மீண்டும் நகரத்திற்கு சென்று விட்டார். ராஜேஷ் அவளை முழுமையாக புறக்கணித்தார் என்று சொல்ல முடியாது. வரும்போது அவளுக்காக அழகான புடவைகளை கொண்டு வந்தார். ஒரு தங்க சங்கிலியும் வாங்கி கொடுத்தார். விதவிதமான இனிப்புகளையும் கொண்டு வந்தார். ஆனால் அவரிடம் இருந்த ஒரே குறை, அவர் அணுவிடம் நெருக்கமாக வரவில்லை என்பதுதான். ஏன் இப்படி நடக்கிறது என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ராஜேஷிற்கு அவளை பிடிக்கவில்லையா? அல்லது உடல் நலமில்லாத தன் தாயை கவனித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த புடவைகளும் இனிப்புகளும் வாங்கி தருகிறாரா? இதற்கான சரியான காரணம் அவளுக்கு புரியவில்லை. இப்படியே பார்க்க பார்க்க இன்னொரு வருடமும் ஓடிவிட்டது. இப்போது அவர்கள் திருமணமான 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அனுவின் மாமியார் சுமித்ராவும் இப்போது மிகவும் வயதாகிவிட்டார். ஒரு நாள் அனுவிற்கு மிகவும் சலிப்பாக இருந்தது. அப்போது மாலை 5 மணி இருக்கும். வயலுக்கு செல்லலாம் என்று நினைத்தாள். ஆனால் இப்போது சென்றால் திரும்புவதற்கு நேரமாகிவிடும் என்று தோன்றியது. அதனால் இன்று வேண்டாம், நாளைக்கு வயலுக்கு செல்லலாம் என்று முடிவு செய்தாள். மறுநாள் காலை எப்போதும் போல எழுந்தாள். குளித்துவிட்டு பூஜை செய்தாள். 11 மணிக்குள் சமையல் வேலைகளை முடித்தாள். பிறகு தன் மாமியார் சுமித்ராவிற்கு மருந்துகளை கொடுத்துவிட்டு வயலை நோக்கி புறப்பட்டாள். வயலுக்கு சென்றபோது அங்கே சில பெண்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். நெல் வயல்களில் களை எடுக்கும் வேலை நடந்து கொண்டிருந்தது. அது மழைக்காலம். அங்கே ஊர் பெண்கள் சிலர் இருந்தனர். ஆனால் அணுவிற்கு அவர்களிடம் அதிக பழக்கம் இல்லை. அதனால் அவர்களிடம் பேச செல்லவில்லை. மாறாக தகர கூரையால் ஆன அந்த சிறிய குடிசையை நோக்கி நேராக சென்றாள். அங்கே ஆர்யா இருந்தான். அவனும் ஏதோ ஒரு வேலையில் மூழ்கி இருந்தான். ஆனால் அணுவை பார்த்ததும் அவன் லேசாக புன்னகைத்தான். அணுவும் அவனை பார்த்து ஒரு சிறு புன்னகையை உதிர்த்தாள். அப்போது ஆர்யா, என்ன அம்மா, இன்று திடீரென்று வயல் பக்கம் என்று கேட்டான். அதற்கு அணு, சும்மாதான், வீட்டில் மிகவும் சலிப்பாக இருந்தது, அதான் இங்கே வரலாம் என்று தோன்றியது என்றாள். ஆர்யா சிரித்து கொண்டே, அப்படியா, அடிக்கடி வந்து போங்கள் அம்மா என்றான். அதற்கு அணு, ஆமாம் ஆர்யா, எனக்கு வயலுக்கு வருவது மிகவும் பிடிக்கும். ஆனால் வீட்டில் வேலைகள் இருக்கின்றன, அத்தைக்கு மருந்துகளும் கொடுக்க வேண்டும், அதனால் அதிக நேரம் கிடைப்பதில்லை என்றாள். அதற்கு ஆர்யா, புரிகிறது அம்மா, என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றான். பிறகு ஆர்யா, அம்மா, இன்று மழை பெய்யும் போல் இருக்கிறது, மழை ஆகலாம், கவனமாக இருங்கள் என்றான். அதற்கு அணு லேசாக சிரித்து கொண்டு, பெய்யட்டுமே, நான் என்ன மண்ணால் செய்யப்பட்ட பொம்மையா கரைந்து போவதற்கு என்றாள். இதை கேட்டு ஆர்யாவும் சிரித்து, இல்லை அம்மா, உங்கள் உடல்நலம் கெட்டுவிடுமே என்று சொன்னேன் என்றான். உடனே அணு, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்களும் தான் மழையில் நனைகிறீர்கள், இன்று நான் நனைந்தால் என்ன ஆகிவிடப் போகிறது என்றாள். அப்போது ஆர்யா, அம்மா, அங்கே பாருங்கள், சுரைக்காய் எவ்வளவு நன்றாக காய்த்திருக்கிறது என்றான். அணு ஆர்வத்துடன் எங்கே என்று கேட்டாள்.
ஆர்யா அந்த பக்கத்து வயலை சுட்டி காட்டி அங்கே என்றான். ஆனால் சுரைக்காய் எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை என்றாள் அனு. அதற்கு ஆர்யா, சரி அம்மா, நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்றான். இருவரும் வயல் வரப்பு வழியாக அந்த பக்கத்து வயலை நோக்கி நடந்தனர். சிறிது தூரம் நடந்த பிறகு சுரைக்காய் கொடி இருந்த இடத்தை அடைந்தனர். செடிகளில் பச்சை பசேல் என்று பிரஸ்ஸான சுரைக்காய்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அனு சந்தோஷமாக 2 சுரைக்காய்களை பறித்தாள். ஆர்யாவும் அவளுக்கு உதவ தொடங்கினான். இருவரும் சேர்ந்து நிறைய சுரைக்காய்களை பறித்தனர். அருகில் பாகற்காயும் பயிரிடப்பட்டிருந்தது. அனு சில பாகற்காய்களையும் வெண்டைக்காய்களையும் பறித்தாள். ஆனால் இப்போது அவளிடம் நிறைய காய்கறிகள் சேர்ந்து விட்டன. அவற்றை எப்படி வீட்டிற்கு எடுத்து செல்வது என்று அவளுக்கு புரியவில்லை. அவள் ஆர்யாவிடம், ஆர்யா, இவ்வளவு சாமான்களை நான் மட்டும் எப்படி எடுத்து செல்வேன் என்றாள். அதற்கு ஆர்யா, அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் வீட்டிற்கு போங்கள், நான் மாலையில் வீடு திரும்பும்போது இதையெல்லாம் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்றான். அனு, வேண்டாம் ஆர்யா, உனக்கு ஏன் சிரமம் என்றாள். ஆர்யா புன்னகையுடன், ஒன்றும் சிரமமில்லை அம்மா, நீங்கள் செல்லுங்கள், நான் கொண்டு வருகிறேன் என்றான். அனு சிறிது நேரம் வயலில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று வானத்தில் மேகங்கள் சூழ்ந்து மழை வரும் அறிகுறி தென்பட்டது. ஆர்யா வயலில் வேலை செய்து கொண்டிருக்க அனு அருகிலேயே சுற்றி கொண்டு இருந்தாள். அப்போது திடீரென பலத்த மழை பெய்ய தொடங்கியது. ஆர்யா சத்தமாக, அம்மா, சீக்கிரம் அந்த தகர குடிசைக்கு அடியில் செல்லுங்கள் என்றான். அனு ஓடி போய் அந்த தகர கூரையின் கீழ் நின்றாள். ஆர்யாவும் அவளுக்கு பின்னால் ஓடி வந்து இருவரும் அங்கே நின்றனர். ஆனால் அதற்குள் இருவரும் மழையில் நனைந்து விட்டனர். அனு யதார்த்தமாக தகர கூரையின் கீழ் நின்று கொண்டிருந்தாள். ஆனால் ஆர்யாவோ சற்று பதற்றமாக காணப்பட்டான். அவன், அம்மா, எனக்கு அங்கே கொஞ்சம் வேலை இருக்கிறது, நான் போகிறேன் என்றான். அதற்கு அனு, ஆர்யா, இவ்வளவு மழையில் எங்கே போவாய் என்று கேட்டாள். அதற்கு ஆர்யா, ஒன்றுமில்லை அம்மா, புற்களை அள்ளி வைக்க வேண்டும், இல்லை என்றால் மழையில் நனைந்து வீணாகிவிடும் என்றான். அனு, சரி, ஆனால் மழை கொஞ்சம் குறைந்த பிறகு போ என்றாள். அதற்கு ஆர்யா, வேண்டாம் அம்மா, எப்படியும் நான் முழுவதுமாக நனைந்து விட்டேன் என்று கூறி அனுவை பார்க்காமலேயே ஆர்யா அங்கிருந்து சென்று விட்டான். ஆர்யா சென்ற பிறகு அனு தன்னைத்தானே பார்த்து கொண்டாள். அவள் முழுவதுமாக நனைந்திருந்தாள். ஆடைகளும் முழுவதும் நனைந்து இருந்தன. இதை கண்டதும் அவளுக்கே ஒரு நிமிடம் நடுக்கம் ஏற்பட்டது. இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. ஆர்யா ஏன் அங்கிருந்து சட்டென்று சென்றான் என்பது இப்போது அவளுக்கு புரிந்தது. ஒருவேளை அனுவின் அந்த நிலையை கண்டு அவன் சங்கடப்பட்டு இருக்கலாம். ஆர்யாவின் இந்த கண்ணியமான நடத்தையை கண்டு அனு பெருமைப்பட்டாள். அவனுக்கு பதில் வேறு யாராவது இருந்திருந்தால் மலையில் நனைந்த ஒரு பெண்ணை கண்டு தங்கள் பார்வையை கட்டுப்படுத்தி இருக்க மாட்டார்கள். ஆனால் ஆர்யா அந்த இடத்தை விட்டே நகர்ந்து விட்டான். அதுவே அவனது பெருந்தன்மை. சிறிது நேரம் அங்கேயே நின்றிருந்த அனு மழை குறைந்ததும் சத்தமாக, ஆர்யா, நான் வீட்டிற்கு போகிறேன் என்றாள். தூரத்திலிருந்தே ஆர்யா, சரி அம்மா, நீங்கள் செல்லுங்கள் என்று பதிலளித்தான். வீட்டிற்கு சென்றதும் அனு உடைகளை மாற்றிக்கொண்டாள். தன் மாமியார் சுமித்ராவிற்கு மருந்துகளை கொடுத்தாள். பிறகு வீட்டு வேலைகளில் மூழ்கினாள். அன்று மாலை சுமார் 5:30 மணி அளவில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. அனு கதவை திறந்தபோது ஆர்யா காய்கறி மூட்டையுடன் நின்று கொண்டிருந்தான். அப்போதுதான் மதிய நேரத்தில் வயலில் பறித்த காய்கறிகள் இவை என்பது அனுவுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த மூட்டையை வாங்கி கொண்டு ஆர்யாவை உள்ளே அழைத்தாள். அருகில் அமர்ந்திருந்த சுமித்ரா, ஆர்யா, உள்ளே வாப்பா, ஏன் வாசலிலே நிற்கிறாய் என்றார். அவர் சொன்னதும் ஆர்யா செருப்பை கழற்றிவிட்டு உள்ளே வந்து நாற்காலியில் அமர்ந்தான். சுமித்ரா அனுவிடம், அனு, ஆர்யாவிற்கு டீ போட்டு கொடு, அவனுக்கு இதமாக இருக்கும் என்றார். அனுவும் சரி அத்தை என்று கூறிவிட்டு டீ தயாரிக்க சென்றாள். அதற்குள் சுமித்ராவும் ஆர்யாவும் வயலை பற்றி பேசத் தொடங்கினர். அந்த பேச்சின் நடுவே ராஜேஷை பற்றிய பேச்சும் வந்தது. ஆனால் அதிகமாக எதுவும் பேசவில்லை. அப்போது சுமித்ரா, ஆர்யா, இத்தனை நாட்கள் கழித்து வீட்டிற்கு வந்திருக்கிறாய், சாப்பிட்டு விட்டு தான் போக வேண்டும் என்றார். ஆர்யா மறுத்த போதிலும் சுமித்ரா பிடிவாதமாக, அனு, மகளே கேள், ஆர்யா இன்று நம்மோடு தான் சாப்பிடுவான், அதனால் அவனுக்கும் சேர்த்து சமைத்து விடு என்றார். அனு சரி அத்தை என்று கூறி சமையலறைக்கு சென்றாள். அப்போது சுமித்ரா, மகளே, கொஞ்சம் காரசாரமாக ஏதாவது செய், அல்லது பாகற்காய் வறுவல் செய். ஆர்யா அசைவம் சாப்பிட மாட்டான், அதனால் அவனுக்கு பிடித்த மாதிரி விசேஷமாக செய் என்றார். சரி அத்தை என்றாள் அனு. பிறகு அவள் காரசாரமான பாகற்காய் வறுவல், வெண்டைக்காய் பொரியல்,
சாதம், ரொட்டி மற்றும் மசாலா பன்னீர் ஆகியவற்றை சமைத்தாள். உணவு தயாரானதும் தன் மாமியார் சுமித்ரா மற்றும் ஆர்யாவிற்கு பரிமாறினாள். இருவரும் அமர்ந்து சாப்பிட்டனர். சாப்பிட்டு முடிந்ததும் சுமித்ரா, ஆர்யா, இந்த மழைக்காலம் ஓய்ந்ததும் ஒரு நாள் நேரம் ஒதுக்கி வா. வீட்டில் சில பொருட்களை சரி செய்ய வேண்டும். பழைய சாமான்களையும் அப்புறப்படுத்த வேண்டும். அணுவினால் மட்டும் தனியாக இதை செய்ய முடியாது என்றார். அதற்கு ஆர்யா, நிச்சயமாக வருகிறேன் அத்தை. எப்படியும் ஒவ்வொரு வருடமும் நான் தானே உங்கள் வீட்டு வேலைகளை செய்து தருகிறேன் என்றான். நீ இருப்பதால் தான் எல்லாம் சுலபமாக நடக்கிறது என்றார் சுமித்ரா. பிறகு அவர் தொடர்ந்து, ஆர்யா மகனே, ராஜேஷ் உனக்கு ஃபோன் செய்கிறானா என்று கேட்டார். அதற்கு ஆர்யா, ஆமாம் அத்தை, எப்போதாவது செய்வார் என்றான். சுமித்ரா வருத்தத்துடன், அவன் நகரத்தில் வசிக்கிறான், பணம் சம்பாதிக்கிறான். ஆனால் இந்த வீட்டை பற்றியோ என்னை பற்றியோ அல்லது அணுவை பற்றியோ அவனுக்கு கவலையே இல்லை. கடவுள் கொடுத்ததை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் அவன் இவ்வளவு பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறான் என்று தெரியவில்லை என்றார். சிறிது நேரம் கழித்து ஆர்யா தன் வீட்டிற்கு சென்றான். 5-7 நாட்களுக்கு பிறகு வெயில் வந்த ஒரு காலை வேளையில் அவன் மீண்டும் சுமித்ராவின் வீட்டிற்கு வந்தான். அன்று அணுவும் ஆர்யாவும் சேர்ந்து வீட்டின் எல்லா பொருட்களையும் சரி செய்தனர். ஆர்யா நல்ல உடல் வலிமை கொண்டவனாகவும் வேலையில் படுசுட்டியாகவும் இருந்ததால் அணுவிற்கு பெரிய உதவியாக இருந்தது. வீட்டின் கடினமான வேலைகள் அனைத்தையும் அவன் எளிதாக முடித்து விட்டான். அப்போது சுமித்ராவும் வீட்டிலேயே இருந்தார். இப்போது அணுவும் ஆர்யாவும் நன்றாக பழகிவிட்டதால் இருவரும் அரட்டை அடித்து கொண்டே வேலை செய்தனர். அந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியாக கழிந்தது. ஆர்யா வெளிப்படையான மற்றும் தூய்மையான உள்ளம் கொண்டவன் என்பதால் அவனிடம் பேசுவது அணுவிற்கு பிடித்து போனது. வேலை செய்து முடிக்கும்போது மதியம் 3 மணி ஆகிவிட்டது. இருவரும் களைப்படைந்தனர். அனு, ஆர்யா, கொஞ்சம் டீ குடி, நான் பாலில் சூப்பரான டீ போட்டு தருகிறேன் என்றாள். அதற்கு ஆர்யா, சரி அம்மா, இதோ கைகால் கழுவி விட்டு வருகிறேன் என்று கூறி குளியலறைக்கு சென்றான். அவன் வரும்போது அனு டீ தயாரித்து வைத்திருந்தாள். ஆர்யாவிடம் டீ கப்பை கொடுத்து கொண்டே, ஆர்யா, என் பெயர் அனு, நீ என்னை அனு என்றே அழைக்கலாம். இந்த முதலாளி அம்மா என்பது எனக்கு பிடிக்கவில்லை என்றாள். வாசலில் அமர்ந்திருந்த சுமித்ரா இதை கேட்டு சிரித்து கொண்டே, ஆமாம் ஆர்யா, அனு சொல்வது சரிதான், அவளை பெயர் சொல்லியே கூப்பிடு, அதில் ஒன்றும் தவறில்லை என்றார். ஆர்யா சிரித்து கொண்டு, சரி அத்தை, நீங்கள் சொல்வது போலவே செய்கிறேன் என்றான். மாலை 4 மணிக்குள் மற்ற வேலைகளும் முடிந்தன. ஆர்யா, சரி அனு, நான் கிளம்புகிறேன் என்றான். அதற்கு அனு, மிக்க நன்றி ஆர்யா, எனக்கு இவ்வளவு உதவியாக இருந்ததற்கு. ஒருவேளை நாளை அல்லது மறுநாள் காய்கறிகள் பறிக்க வயலுக்கு வருவேன் என்றாள். ஆர்யா நிச்சயமாக வா என்று கூறிவிட்டு சென்றான். மறுநாள் காலை அனு வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு 11 மணியளவில் வயலுக்கு புறப்பட்டாள். வயலுக்கு சென்றபோது அங்கே யாரும் இல்லை. வேலை செய்யும் பெண்களும் வரவில்லை. அனு அந்த தகர குடிசைக்கு சென்றாள். ஆனால் ஆர்யாவை காணவில்லை. அவள் அங்கே சில பச்சை காய்கறிகளை பறித்துவிட்டு அந்த தகர குடிசையிலேயே அமர்ந்தாள். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு ஆர்யா சாலையில் இருந்து வயலை நோக்கி வருவது தெரிந்தது. அப்போது அனு குடிசைக்கு அருகிலேயே இருந்தாள். ஆர்யா அவளை தூரத்தில் இருந்தே பார்த்துவிட்டு அருகில் வந்தான். வந்த உடனேயே அனு அவனிடம், ஆர்யா, என்னாச்சு, எங்கே போயிருந்தாய் என்று கேட்டாள். அதற்கு ஆர்யா, அனு, கொஞ்சம் வேலை இருந்தது, அதற்காகத்தான் சென்றேன் என்றான். அனு, அப்படியா, நான் உன்னை தேடிக் கொண்டிருந்தேன் தெரியுமா, இன்று வேலை செய்யும் பெண்களும் வரவில்லை என்றாள். அதற்கு ஆர்யா, ஆமாம் அனு, இன்று யாரும் வரவில்லை என்றான். அந்த தகர குடிசைக்கு பின்னால் ஒரு வயல் இருந்தது. அதில் காராமணி பயிரிடப்பட்டிருந்தது. அந்த வயலில் நிறைய காராமணிகள் காய்த்து கிடந்தன. அனு, ஆர்யா, அங்கே பார், காராமணி எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்றாள். அதற்கு ஆர்யா, ஆமாம் அனு, அதன் கூட்டு மிகவும் ருசியாக இருக்கும், இன்று சமைக்க எடுத்து செல் என்றான். அனு, நிச்சயமாக எடுத்து செல்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த வயலுக்குள் சென்றாள். அந்த வயலில் காராமணி செடியில் மூங்கில் குச்சிகளை கொண்டு பந்தல் போல உயரமாக அமைக்கப்பட்டிருந்தது. மழை நீரால் காய்கறிகள் வீணாகாமல் இருக்கவே இப்படி செய்திருந்தனர். பந்தலில் காராமணிகள் செழிப்பாக தொங்கிக் கொண்டிருந்தன. அனு தன் புடவையை இடுப்பில் சொருகி கொண்டு கைகளை உயர்த்தி காராமணிகளை பறிக்க தொடங்கினாள். ஆனால் அவளது கைகள் உயரமான பந்தல் வரை எட்டவில்லை. காராமணிகள் அந்த மூங்கில் முள்படப்பில் சிக்கியிருந்தன. அதனால் அவற்றை பறிக்க சிரமமாக இருந்தது. இருந்தாலும் அவள் விடாமல் முயற்சி செய்தாள். அப்போது திடீரென்று
அவளது காலில் ஏதோ பலமாக குத்தியது. அது ஒரு முள்ளாக இருக்க வேண்டும். வலியால் அணுவின் வாயிலிருந்து ஐயோ அம்மா செத்தேன் என்று அலறல் சத்தம் வந்தது. உடனே ஆர்யா அவளை நோக்கி ஓடி வந்தான். அணு பறித்த காய்கறிகளை எறிந்துவிட்டு அங்கேயே அமர்ந்து விட்டாள். ஆர்யா கவலையுடன் என்ன ஆனது அணு என்று கேட்டான். அணு வலியுடன் ஆர்யா காலில் எங்கோ முள் குத்தி விட்டது என்றாள். அதற்கு ஆர்யா, ஆமாம், இங்கே நிறைய முட்கள் இருக்கின்றன. மாடுகள் மற்றும் ஆடுகளிடமிருந்து காய்கறிகளை காப்பாற்றவே இவை போடப்பட்டன. நீ கொஞ்சம் கவனித்து நடந்திருக்க வேண்டும் என்றான். அதற்கு அணு, ஆமாம், ஆனால் இங்கே முள் இருக்கும் என்று எனக்கு எப்படி தெரியும் என்றாள். வலியால் அணுவின் முகம் கோணத் தொடங்கியது. இதை பார்த்த ஆர்யா, பதற்றப்படாதே அணு, இரு, நான் முள்ளை எடுத்து விடுகிறேன் என்று கூறி அவள் அருகில் அமர்ந்தான். அணு தன் செருப்பை வயல் வரப்பில் கலற்றி வைத்திருந்தாள். அதனால்தான் முள் காலில் ஏறி இருந்தது. ஆர்யா அமர்ந்து அணுவின் காலை தன் மடியில் வைத்து முல்லை தேடத் தொடங்கினான். முல்லை பார்த்ததும் அவன் சொன்னான், பாரனு, முள் கொஞ்சம் உள்ளே சென்று விட்டது. அதனால் வலிக்கும். ஆனால் பயப்படாதே, எடுத்த பிறகு ஆசுவாசமாக இருக்கும். அணு தலையசைத்தாள். ஆர்யா தன் இரு விரல் நகங்களால் முல்லை பிடித்து ஒரே இழுப்பாக இழுத்தான். முல்லை எடுக்கும்போது ஏற்பட்ட வலியால் அணு ஐயோ அம்மா என்று அலறினாள். ஆர்யா முடிந்து விட்டது என்று சமாதானப்படுத்தினான். முள் வெளியே வந்து விட்டது. ஆனால் வலியினால் அணு கண்களை மூடிக்கொண்டு அந்த புல்லின் மீதே அமர்ந்திருந்தாள். ஆர்யாவும் அவள் அருகிலேயே அமர்ந்து, அணு, கண்களை திற, இனி வலிக்காது என்றான். அப்போதுதான் அணு கண்களை திறந்தாள். பிறகு ஆர்யா, சரி, இப்போது எழுந்து நில் என்றான். அணு ஆர்யாவின் கையை பிடித்து மெதுவாக எழுந்தாள். ஆனால் முள் குத்திய வலதுகால் இன்னும் வலித்து கொண்டிருந்தது. அவள், ஆர்யா, இன்னும் ரொம்ப வலிக்கிறது, முள் ஆழமாக இறங்கிவிட்டது போல் இருக்கிறது என்றாள். அதற்கு ஆர்யா, ஆமாம், ஆழமாகத்தான் இருந்தது. ஆனால் இனி பயமில்லை, சிறிது நேரத்தில் சரியாகிவிடும். மெதுவாக அந்த தகர குடிசை வரை செல்வோம். அங்கே ஓய்வெடுத்தால் நன்றாக தோன்றும் என்றான். அணு சரி என்று கூறி நொண்டி நொண்டி நடக்கத் தொடங்கினாள். வலி அதிகமாக இருந்ததால் சில அடிகள் நடந்த உடனேயே அவள் மீண்டும் அமர்ந்து விட்டாள். ஆர்யா, என்னால் இதற்கு மேல் நடக்க முடியாது என்றாள். ஆர்யா, அணு, கவலைப்படாதே, நான் உதவுகிறேன் என்று கூறி கீழே குனிந்தான். அணுவின் ஒரு கையை பிடித்து அவளுக்கு ஆதரவாக தூக்கிவிட்டான். அப்போது அணு தன் ஒரு கையை ஆர்யாவின் தோள் மீது வைத்தாள். ஆர்யாவும் தன் வலது கையால் அவளை பிடித்து கொண்டான். இப்போது மெதுவாக நட என்றான். அணு தன் வலிக்கிற காலை சமாளித்து கொண்டு ஆர்யாவின் தோள் ஆதரவுடன் மெல்ல நடந்தாள். ஒரு வழியாக அந்த தகர குடிசையை அடைந்து அங்கிருந்த கட்டிலில் அமர்ந்தாள். ஆர்யா சொன்னான், அணு, நீ இங்கே சிறிது நேரம் ஓய்வெடு, உனக்கு சரியாகிவிடும். இரு, அங்கே ஆமணக்கு செடி இருக்கிறது, அதன் இலையை நசுக்கி போட்டால் வலி குறையும். நான் கொண்டு வருகிறேன். அவன் வெளியே சென்று சில பச்சை இலைகளை பறித்து வந்தான். அந்த இலைகளை தன் உள்ளங்கையில் வைத்து தேய்த்து அதன் சாற்றை எடுத்தான். பிறகு மிகவும் மென்மையாக அந்த சாற்றை அணுவின் காலில் தடவினான். அணுவின் வலி குறைய தொடங்கியது. ஆனால் இப்போது அவளுக்குள் ஏதோ ஒன்று புதிதாக தோன்றியது. வெட்கத்தால் அவள் பதற்றம் அடைந்து உடனே அவள் அமைதியாக தன் வீட்டை நோக்கி புறப்பட்டாள். வீடு திரும்பியதும் அவளுக்கு எதிலும் மனம் லகிக்கவில்லை. ஏனெனில் வயலில் நடந்தவை அனைத்தும் மீண்டும் மீண்டும் அவள் நினைவில் ஓடிக்கொண்டிருந்தன. தன் மனதோடு போராடியபடி அதை மறக்க முயன்றாள். அன்று மாலை 7 மணிக்கு ஆர்யா வீட்டிற்கு வந்தான். அவன் வயலில் இருந்து சில சுரக்காய்களையும் காராமணிகளையும் கொண்டு வந்திருந்தான். அப்போதும் சுமித்ரா அவனை வீட்டிலேயே தங்க வைத்தார். பிறகு அணு அவனுக்காக டீ தயாரித்து உணவும் சமைத்து பரிமாறினாள். சாப்பிடும்போது ஆர்யா அவ்வப்போது அணுவை பார்த்தான். அணுவும் அவனை பார்த்தாள். ஆனால் இப்போது ஆர்யாவின் கண்களை நேருக்கு நேர் பார்க்க அணுவிற்கு மிகுந்த வெட்கமாகவும் சங்கடமாகவும் இருந்தது. இருப்பினும் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக தெரிந்தது. ஆர்யாவின் குணம் அமைதியானது மற்றும் புரிந்து கொள்ளக்கூடியது. அதனால் அணுவிற்கு அவனிடம் எந்த பயமும் இல்லை. சாப்பிட்ட பிறகு ஆர்யா தன் வீட்டிற்கு சென்றான். ஆனால் இரவு தூங்கும்போது அணுவின் மனதில் அந்த வயல்வெளி தருணங்களே மீண்டும் மீண்டும் நிழலாடின. இதன் பிறகு அடுத்த 5-6 நாட்களுக்கு அவள் வயல் பக்கமே செல்லவில்லை. ஒரு நாள் காலை ஆர்யா திடீரென்று அவள் வீட்டிற்கு வந்தான். அவன் அவ்வளவு சீக்கிரம் வருவது அதுவே முதல் முறை. சுமித்ரா தன் அறையில் இருந்தார்.
ஆர்யா வாசலில் நின்று கொண்டிருந்தான். அவனை கண்டதும் அனு சற்று திடுக்கிட்டாள். ஆர்யா சொன்னான், அனு, நான் வயலுக்கு போகிறேன். உனக்கு ஏதாவது காய்கறிகள் வேண்டுமானால் சொல், நான் வரும்போது கொண்டு வருகிறேன் என்றான். அனு சற்றே தயக்கத்துடன், உனக்கு தோன்றும் காய்கறிகளை எடுத்து வா என்றாள். பிறகு அனு, உனக்கு டீ ஏதாவது போடட்டுமா என்று கேட்டாள். அதற்கு ஆர்யா, வேண்டாம் அனு, நான் வீட்டிலேயே குடித்துவிட்டு தான் வருகிறேன். இப்போது வயலுக்கு கிளம்புகிறேன் என்றான். அனு சரி என்றாள். சில நாட்கள் இப்படியே கடந்தன. ஒரு மாலை வேளையில் திடீரென்று ராஜேஷ் வீட்டிற்கு வந்தார். வழக்கமாக அவர் சொல்லாமல் வருவதில்லை. அவர் ஏன் வந்தார் என்று அனுவிற்கு புரியவில்லை. அவளும் எதுவும் கேட்கவில்லை. உண்மையை சொல்ல போனால் அவர்களுக்குள் கணவன் மனைவி என்ற உறவு பெயரளவில் மட்டுமே இருந்தது. மறுநாள் காலை ஆர்யா மீண்டும் வீட்டிற்கு வந்தான். அப்போது ராஜேஷ் வீட்டில்தான் இருந்தார். சுமித்ராவும் அங்கே இருந்தார். அவர்கள் அனைவரும் அடுத்த அறையில் அமர்ந்திருக்க ராஜேஷும் அவர்களுடன் இருந்தார். அப்போது சுமித்ரா அனுவை அழைத்தார். அனு, இங்கே வா. அனு அவரிடம் சென்று, என்ன அத்தை, டீ போடட்டுமா என்று கேட்டாள். அதற்கு சுமித்ரா, வேண்டாம் அனு, நான் உன்னிடம் சில விஷயங்கள் பேச வேண்டும் என்றார். அப்போது ராஜேஷ் சொன்னார், அனு கேள், இதுவரை நான் உனக்கு கொடுத்த துன்பங்களுக்காக என்னை மன்னித்து விடு. ஆனால் உண்மையை சொல்ல போனால் எனக்கு உன்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பமே இல்லை. என் அம்மாவின் வற்புறுத்தலால் மட்டுமே இந்த திருமணத்தை செய்து கொண்டேன். ஏனெனில் உன் அப்பாவுக்கு என் அம்மா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காகவே நான் இந்த திருமணத்தை செய்து கொண்டேன். ஆனால் இதில் என் வாழ்க்கை வீணாகிவிட்டது. நான் ஏன் நகரத்திலேயே தங்கியிருக்கிறேன் என்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. உண்மையை உன்னிடம் மறைப்பதில் இனி அர்த்தமில்லை என்று தோன்றுகிறது. திருமணத்திற்கு முன்பே நான் ஒரு பெண்ணை காதலித்தேன். அவளையே மணக்க விரும்பினேன். ஆனால் என் அம்மா கட்டாயப்படுத்தி உன்னை எனக்கு திருமணம் செய்து வைத்தார். அப்போது என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அதனால்தான் திருமணத்திற்கு பிறகும் உனக்கு ஒரு மனைவியிடம் காட்ட வேண்டிய அன்பை என்னால் காட்ட முடியவில்லை. இதற்காக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அனு, நான் காதலித்த பெண்ணை இப்போது திருமணம் செய்து கொண்டேன். நாங்கள் இருவரும் நகரத்தில் ஒன்றாகத்தான் வாழ்கிறோம். அவள் பெயர் பிரியா. அவளை பிரிந்து என்னால் வாழ முடியாது. நான் அவளை உண்மையிலேயே நேசிக்கிறேன். பிறகு ராஜேஷ் தொடர்ந்து, அனு, இன்று நான் எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லிவிட்டேன். என் மீது தவறு இருந்தால் நீ எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் ஆர்யாவிடம் கேட்டுப்பார். ஆர்யாவிற்கு பிரியாவை பற்றியும் என்னை பற்றியும் முன்பே தெரியும். ஆனால் இப்போது நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை நேரடியாக கேட்க விரும்புகிறேன். அனு மெதுவாக, கேளுங்கள் என்றாள். ராஜேஷ் கேட்டார், உனக்கு ஆர்யாவை பிடிக்கிறதா? ஏனெனில் ஆர்யாவிற்கு உன்னை மிகவும் பிடிக்கும். அவனே என்னிடம் இதை சொன்னான். உனக்கு ஒரு வாழ்க்கை துணையாக இருக்க அவன் தயாராக இருக்கிறான். நான் என் அம்மாவிடமும் பேசிவிட்டேன். அவருக்கும் ஆர்யாவை பிடித்திருக்கிறது. இதில் எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. உனக்கு ஆர்யாவை பிடித்திருந்தால் எனக்கோ என் அம்மாவுக்கோ அதில் மகிழ்ச்சி தான். சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு சொன்னார், அனு, உன் வாழ்க்கை துயரத்திலேயே கழிய வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. ஆனால் என்னிடம் வேறு வழி இல்லை. நான் பிரியா இல்லாமல் இருக்க முடியாது. நான் உனக்கு துரோகம் செய்துவிட்டேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அதற்கு நான் குற்றவாளிதான். நீ தரும் தண்டனையை ஏற்க தயார். ஆனால் உனக்கு நிஜமாகவே ஆர்யாவை பிடித்து அவனை உன் கணவனாக ஏற்றுக்கொள்ள சம்மதம் என்றால் உனக்கு விவாகரத்து கொடுக்க நான் தயார். நீயும் ஆர்யாவும் இணைவதுதான் சரியாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. என் அம்மாவுக்கும் இதில் சம்மதம். இப்போது சொல், உன் முடிவு என்ன? அனுவிற்கு அப்போது மிகுந்த சங்கடமாக இருந்தது. என்ன சொல்வதென்று அவளுக்கு புரியவில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால் ராஜேஷ் எடுத்த முடிவு அனுவின் மனதிற்குள் இருந்தது. ஒருவேளை அவளும் இதைத்தான் விரும்பியிருப்பாள். அவள் மிகுந்த வெட்கத்துடன் அங்கிருந்து எழுந்து நேராக சமையலறைக்கு சென்றாள். மனதிற்குள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்ததென்றால் அவளுக்கு அங்கேயே ஆட வேண்டும் போல் தோன்றியது. ஆனால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு சமையலறையில் ஒரு மடக்கு தண்ணீர் குடித்தாள். இன்று அவளுக்கு கிடைத்த மகிழ்ச்சியை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. ஆனால் அந்த மகிழ்ச்சியை தன் கணவரிடம் வெளிப்படுத்த அவளால் முடியவில்லை. அப்போது சுமித்ரா குரல் கொடுத்தார், அனு, சொல், உன் முடிவு என்ன? அனு சமையலறை வாசலுக்கு வந்து, அத்தை, நீங்கள் எடுக்கும் முடிவே எனக்கு சம்மதம் என்றாள். உடனே ராஜேஷ், அப்படி என்றால் நீ சம்மதிக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அனு மெதுவான குரலில் ஆமாம் என்று மட்டும் சொன்னாள்.
ராஜேஷ் சிரித்து கொண்டே, சரி அனு, இப்போது உன் கைப்பட ஒரு டீ போட்டு கொடு என்றார். அனு, இதோ இப்போதே கொண்டு வருகிறேன் என்று கூறி 3 கப் டீ தயாரித்து அறைக்கு எடுத்து சென்றாள். அந்த அறையில் ராஜேஷ், ஆர்யா மற்றும் சுமித்ரா அமர்ந்திருந்தனர். அனு முதலில் டீ கப்பை ராஜேஷிடம் கொடுக்க முயன்றாள். ஆனால் ராஜேஷ் சிரித்து கொண்டே, அனு, முதலில் உன் புதிய வாழ்க்கை துணை ஆர்யாவிற்கு டீ கொடு, பிறகு என் முறை என்றார். இதை கேட்டு அனு மிகவும் வெட்கப்பட்டாள். அவள் நாணத்துடன் முதலில் ஆர்யாவிற்கு டீ கப்பை கொடுத்தாள். பிறகு ராஜேஷிற்கும் இறுதியில் சுமித்ராவிற்கும் கொடுத்தாள். சில நாட்களுக்கு பிறகு ராஜேஷ் சட்டப்படி அனுவிற்கு விவாகரத்து வழங்கினார். பின்னர் அனுவிற்கும் ஆர்யாவிற்கும் நிச்சயம் செய்யப்பட்டது. அனு ஆர்யா நிச்சயதார்த்தம் பற்றிய செய்தி ஊர் முழுவதும் பரவியது. ஆனால் உண்மை தெரிந்ததும் அனைவரும் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர். பிறகு சுமித்ரா ஊர் மக்களை அழைத்து ஒரு சிறிய சடங்கை நடத்தினார். அப்போது அனுவின் கண்களில் ஒரு தனி பிரகாசம் இருந்தது. ஆர்யாவின் முகமும் மகிழ்ச்சியில் ஜொலித்தது. சுமித்ரா இருவரையும் ஆசீர்வதித்து, பிள்ளைகளே, இனி நீங்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருங்கள் என்றார். பிறகு சுமித்ரா சொன்னார், அனு மகளே, உனக்கு இதுவரை கிடைக்காத மகிழ்ச்சி இனிமேல் கிடைக்கும். சில நாட்களுக்கு பிறகு ஊரில் உள்ள ஒரு சிறிய கோவிலில் அனு ஆர்யா திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. ஊர் மக்கள் அனைவரும் திரண்டனர். கோவில் மலர்களாலும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டது. அன்று அனு பச்சை நிற புடவை அணிந்திருந்தாள். நெற்றியில் பெரிய திலகம் இட்டு கைகளில் ஆர்யாவின் பெயர் பொறித்த மருதாணி வைத்திருந்தாள். ஆர்யாவும் செர்வானியில் கம்பீரமாக இருந்தான். சுமித்ராவின் கண்கள் மகிழ்ச்சியில் நனைந்திருந்தன. அவர் மீண்டும் மீண்டும், அனு, நீ என் மருமகளாக இருந்தாய், ஆனால் இன்று முதல் நீ என் மகள் என்று சொன்னார். இன்று உன்னை பார்க்கும்போது என் மனம் நிறைகிறது என்றார். திருமண சடங்குகள் அனைத்தும் முடிந்தன. மந்திரங்கள் முழங்க அனுவும் ஆர்யாவும் ஒருவருக்கொருவர் கைகோர்த்தனர். ஊர் மக்கள் மேலதாளங்களுடன் ஆடி தீர்த்தனர். அன்று வயலில் இருந்து பறித்து வரப்பட்ட காய்கறிகளை கொண்டு பெரிய விருந்து வைக்கப்பட்டது. மணமேடையில் அனுவின் சிரிப்பையும் ஆர்யாவின் அமைதியான குணத்தையும் பார்த்த அனைவரும் இது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட ஜோடி என்று பேசிக்கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு ஆர்யா அனுவை தன் வீட்டிற்கு அழைத்து செல்ல முயன்ற போது, அனு, ஆர்யா, அத்தையே என்னால் தனியாக விட்டு வர முடியாது என்றாள். அப்போது ராஜேஷ் குறுக்கிட்டு, ஆர்யா, இன்று முதல் நீ என் தம்பியாக இந்த வீட்டிலேயே தங்கிவிடு என்றார். அதற்கு ஆர்யா சொன்னான், ஆனால் முதலாளி, நான் உங்கள் வயலில் வேலை செய்யும் ஒரு தொழிலாளி, என்னால் இதை செய்ய முடியாது. அதற்கு ராஜேஷ் மீண்டும், ஆர்யா, நீ என் அம்மாவை உன் அத்தையாக உண்மையாகவே கருதினால் அவர் மீது ஆணையாக நீ மறுக்கக்கூடாது. என்னால் உனக்கு ஏதேனும் சங்கடம் என்றால் இதோ என் அம்மாவை உன்னிடம் ஒப்படைத்துவிட்டு நான் நிரந்தரமாக நகரத்திற்கே சென்று விடுகிறேன். எப்போதாவது தோன்றினால் அம்மாவை பார்க்க வருவேன். அதனால் இனி இந்த வீட்டின் உண்மையான எஜமான் நீதான் என்றார். அப்போது சுமித்ரா, ராஜேஷ் மகனே, நீ ஏன் எப்போதும் நகரத்திலேயே இருக்கப் போகிறாய்? உன் மனைவியையும் இங்கே அழைத்து வந்து தங்கலாமே என்றார். அதற்கு ராஜேஷ், பிரியாவிற்கு இங்கே வர விருப்பமில்லை அம்மா, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்றார். சுமித்ரா தன் கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு ஆர்யாவிடம், ஆர்யா மகனே, நீயும் என்னை விட்டு போக விரும்பினால் நான் உன்னை தடுக்க மாட்டேன். நீ அனுவை அழைத்து கொண்டு உன் வீட்டிற்கு போ என்றார். ஆர்யா சுமித்ராவின் அருகில் வந்து, அத்தை, என்ன வார்த்தை சொல்கிறீர்கள்? என்னை மகன் என்று அழைத்துவிட்டு இப்போதே என்னை தூரம் போக சொல்கிறீர்களே என்றான். இதை கேட்டதும் சுமித்ரா சிரித்து கொண்டே ஆர்யாவை கட்டி அணைத்து கொண்டார். அப்போது அனுவும் அருகில் வந்து அவரை அணைத்து கொண்டாள். இதன் பிறகு ராஜேஷ் நிரந்தரமாக நகரத்திற்கு சென்று விட்டார். ஆர்யா, ஆர்யாவின் தாய், அனு மற்றும் சுமித்ரா ஆகியோர் ஒரே குடும்பமாக அந்த வீட்டில் இணைந்து வாழத் தொடங்கினர். ஆர்யா நாள் முழுவதும் வயலில் உழைத்தான். அனு வீட்டை பராமரித்தாள். இப்போது பழைய தனிமை அவளை வாட்டவில்லை. ஒவ்வொரு மாலையும் ஆர்யா வயலில் இருந்து திரும்பும்போது அணுவிற்காக கொய்யா பழமோ அல்லது ஏதேனும் ஒரு புதிய காய்கறியோ கொண்டு வருவான். அனு அவற்றை ஆசையோடு சமைப்பாள். இரவு உணவிற்கு பிறகு இருவரும் தங்கள் காதல் கடலில் மூழ்கி போவார்கள். இப்போது ஆர்யாவின் சிறு சிறு செயல்களுக்கும் அனு புன்னகைக்க தொடங்கினாள். சில நேரங்களில் இருவரும் மொட்டை மாடியில் அமர்ந்து குளிர்ந்த காற்றில் அரட்டை அடிப்பார்கள். தேடிக்கொண்டிருந்த அந்த நிம்மதி
இப்போது கிடைத்துவிட்டது என்று அனு உணர்ந்தாள். காலசக்கரம் சுழன்றது. 1 வருடம் கழித்து அனுவின் வீட்டில் ஒரு குட்டி மகன் பிறந்தான். அவனுக்கு ராஜ் என்று பெயரிட்டனர். ராஜின் மழலை சத்தத்தால் வீடே களை கட்டியது. தன் பேரனை பார்த்த மகிழ்ச்சியில் சுமித்ரா நாள் முழுவதும் அவனை தூக்கி கொண்டே அலைவார். ஆர்யாவின் தாயும் எல்லையில்லா மகிழ்ச்சியில் இருந்தார். அவர் அனுவிடம், அனு, இவன்தான் நம் வீட்டின் விளக்கு என்பார். ஆர்யாவும் ராஜை பார்க்கும்போது மலர்ந்து போவான். அவனை தோளில் அமர வைத்து வயல்வெளிக்கு கூட்டி சென்று விளையாடுவான். முன்பு வலியோடு காலையை தொடங்கிய அனு இப்போது ஒவ்வொரு காலையிலும் புன்னகையோடு கண் விழித்தாள். சில நேரங்களில் அவள் வயலில் ஆர்யாவுடன் சேர்ந்து வேலை செய்வாள். பிறகு தன் மகன் ராஜை கொஞ்சுவாள். தன் மாமியாருடன் சேர்ந்து வீட்டு வேலைகளை செய்வாள். இப்போது ராஜேஷை பற்றிய பேச்சு எப்போதாவது தான் வரும். ஆனால் அந்த நினைவுகள் அனுவை இப்போது துளியும் வருத்துவதில்லை. ஏனெனில் அவள் தன் புதிய வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டாள். ஒரு மாலை வேளையில் அனுவும் ஆர்யாவும் வயலில் இருந்து திரும்பி கொண்டிருந்தனர். அப்போது ராஜிற்கு 3 வயது ஆகிவிட்டது. அவன் தன் பிஞ்சு பாதங்களால் வரப்புகளில் குதித்து ஓடிக்கொண்டிருந்தான். இதை கண்டு அனு ஆர்யாவின் கையை பிடித்து கொண்டு, ஆர்யா, என் வாழ்க்கையை மீண்டும் வண்ணங்களால் நிரப்பிவிட்டாய் என்றாள். அதற்கு ஆர்யா புன்னகையோடு, அனு, இந்த வண்ணங்களை நீதான் என் வாழ்க்கையில் நிரப்பினாய். நான் வெறும் உனது துணைதான் என்றான். தூரத்தில் சூரியன் மறைந்து கொண்டிருக்க அதன் பொன்னிற ஒளி வயல்வெளிகளில் படர்ந்திருந்தது. அங்கே அனு, ஆர்யா மற்றும் ராஜ் ஆகியோரின் சிறிய குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. இப்படித்தான் அனு தன் துயரங்களை பின்னுக்கு தள்ளி ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தினாள். நன்றி.